உங்களுக்குன்னு ஒரு வட்டம், உங்களுக்குன்னு ஒரு தனி என்ன செய்வாங்க, ஒரு இது வச்சுக்குவீங்க, இண்டிவிஜுவல் பவர் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிற குணங்கள் இருக்கறனால உங்களை திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் வந்து அந்த ட்ராக் மாறுறது, அல்லது வந்து உங்களை விட்டு பிரிஞ்சே வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு ஏம்மா இப்படிதாம்மா உங்களுக்கு கணவன் அமைவாங்க, இது மாதிரி பொசிஷன், இந்த மாதிரி விஷயங்களாம் நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க, உங்கள் கர்ம வினைன்னு நம்ம சொல்லிடுவோம். துளாராசியாக இருக்குன்னு வச்சுங்க, எப்பயுமே வந்து ஒரு பணம் கண்ணோட்டத்துலேயோ அவங்கக்கிட்ட என்ன லாபம் கிடைக்கும், அவங்கக்கிட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும், அதே போல் எதிலையாவது ஒரு இன்வால்மெண்ட்டு வந்து ஒரு ஆசை அபிலாசைகளை வச்சு அதனால ஒரு ஹெல்த்தை கெடுத்துக்கிறதோ அல்லது ஒரு பணத்தையே இழந்துருவாங்க. சுக்கரன் இல்லைங்க, இத்தனையும் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய மனப்பக்குவம் அமையணும். மனக்கசப்போடு இருந்தாலும் நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டு சரி நமக்கு இதுதான் விதிச்சது அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போய் உங்களுடைய பாசிட்டிவில் அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு வாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்கலாம். ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும், முன்னாடி சொல்லுவாங்களே திருமணத்துக்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும், வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க, என்ன கேரக்டர் வைஸு, அவங்களுக்கு ஜாபு, மற்ற எல்லா விவரமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும். அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது, இறைவனுடைய அருளும் நம்ம வாங்கி வந்த பாக்கியம்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம், அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு, நட்சத்திரம் வந்து 3 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும். அந்த ராசிக்குடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது, கூட்டு கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் 7ஆம் பாவகத்தையும், சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தரக்காரகர், அதே போல் தான் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன். மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான். நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம், அது கிடையாது. அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய, நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு இரத்த பந்தத்தை, உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க. அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரித்து சொல்லலாம். அதே போல் சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம 4 விஷயமாக 4 ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லி தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்கிறேன். அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க. இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனிமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துலாம் ராசி பெண்கள்லாம் வந்து எப்படி வந்து நமக்கு பேர் அமையும், மேரேஜுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் ராஜ்யம்தான், அம்மா அப்பா என்ன சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதிகாரமே பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா எப்பயும் சுக்கரன் வந்து அதிபதி, காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகங்க. சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய விஷயம். எப்படியா இருந்தாலும் பொன் பொருள் உங்ககிட்ட சேர்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுக்கரன் இருக்கிறனால. 2வது விஷயம், யாராக இருந்தாலும் வசியம் ஆயிடுவாங்க.
அந்த இது உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. அதே போல் இந்த துலாம் ராசி பெண்கள்லாம் எப்படின்னா, அம்மாக்கிட்டேயோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்டேயோ யாருக்கிட்ட இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்கள் பழகினாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கக்கிட்ட இது கிடைக்குமா, இந்த மாதிரி விஷயத்த நம்ம வாங்கிக்கலாமா, அவங்கக்கிட்ட என்னென்ன கற்றுக்கலாம், இந்த மாதிரி இந்த குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 8ஆம் பாவகம் இங்கே ஆக்டிவேட் ஆகும்னு வச்சுங்களேன். கிரக அமைப்பும் பாவகமும் அந்த ஆதிக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருங்க. இப்போ சித்திரை, சுவாதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம், குருவும் ராகுவும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல துலாமில் சுக்கிரன் அதிபதியாக இருந்து சனி பகவான் என்னாகிறாரு, உச்சம் பெறாரு. அதனால் உங்களுடைய அந்த பெண்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்னா, அழகாக இருப்பீங்க, ஒரு பியூட்டிஷியனில் இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறது, பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கிறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கிறது, ஏன் அரசு துறையிலையோ அரசாங்கத்துறையில் கூட இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு, எப்பயுமே ஒரு மீடியா லைனில் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு நிறைய போயிட்டு வந்தவங்க இருப்பாங்க, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே போல் அந்த ரயில்வே இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்கலை, இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ்லையே இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு வட்டம், உங்களுக்குன்னு ஒரு தனி என்ன செய்வாங்க, ஒரு இது வச்சுக்குவீங்க, இண்டிவிஜுவல் பவர் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிற குணங்கள் இருக்கிறனால உங்களுக்கு அந்த அளவு கட்டி காத்து ஆளக்கூடிய அமைப்புக்கு பேர் அமையுமா அப்படின்னா, வேகம், கோபம், ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருந்து அப்புறம் மீண்டு வர்றது, உங்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிஸ்னஸ் அந்த ட்ராக்கு மாறுறது, அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சே வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நான் சொல்லுவேன், உங்களை கல்யாணம் பண்ணோன்னு தான் கணவருக்கே நல்ல பொசிஷன், ஒரு சாதாரண தொழில் செஞ்சிட்ருப்பார், நல்ல ஒரு இவர் 4 பேரை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பணமோ தனமோ உயரக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும். அதே போல் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன், அதிகமான குருவோடைய நட்சத்திரம் இங்கே சுக்கிரன் இருக்கனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணணும். அதே போல் அந்த ரிஷபத்தை லக்னமோ ராசியோ பேரை அமைச்சிக்காதீங்க அப்படிம்பேன். அதெல்லாம் என்னென்னா தார தோஷமாக வரக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சரிவராமல் இருந்துடும். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா 6, 8ஆம் இதை நல்லா கவனமாக கேட்கணும். 6, 8ஆங்கிறது சஷ்டாங்க தோஷம்பாங்க. இப்போ மிதுனத்துக்கு விருச்சிகத்துக்கு எடுக்கிறது, ரிஷபத்துக்கும் துலாமுக்கு எடுக்கிறது, இதெல்லாம் 6, 8 ராசி சஷ்டாங்க தோஷத்தை கொடுத்துருச்சுன்னா ஒருத்தவங்க முன்னேறி வருவாங்க, ஒருத்தவங்க அப்படியே டவுன் ஆகிட்டே போயிடுவாங்க, மேலேயே எந்திரிச்சே வர முடியாது. ஒன்று பிஸ்னஸில் லாக்கோ அல்லது தொழிலில் லாக்கோ அல்லது ஹெல்த் வைஸில் இல்லாட்டி வீணாக போயிடுவாங்க. இதெல்லாம் அனுபவங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து நான் சொல்கிற பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம எத்தனை ஜாதகம் பார்க்குறோம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு ஏம்மா இப்படி தாம்மா உங்களுக்கு கணவன் அமைவாங்க, இது மாதிரி பொசிஷன், இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க, உங்கள் கர்ம வினைன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ குழந்தைகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடம், அதுவும் என்னன்னா ஏன்னா 3, 6 கூடிய குருவையும் எடுக்கணும், 5ஆம் பாவகத்தையும் எடுக்கணும். அப்போ 5 என்ன, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு இன்னும் பிரச்சனையை கணவருக்கு அதிகமாக கொடுத்துரும். இதை பாருங்க, ஒன்று பிரிஞ்சிருந்தோ வெளிநாட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒட்டுக்கா இருக்கும் பொழுது கூட்டு குடும்பமாக இருக்கிறதும் கஷ்டம்தான். இந்த செவ்வாய் இடம், சுக்கிரனோட இடமெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காது. இப்போ சுவாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் கூடுங்க. எங்கெங்கே அவங்களுக்கு ஆஸ்லைஸ் மைண்டு, யாரை பார்த்தாலும் ஒரு ஆசை அவா வர்றது, பேராசைம்பேன் அந்த நட்சத்திரக்காரங்களையே. ஏன்னா நிறைய நட்சத்திரக்காரங்களுக்கு பேராசை உண்டு, அதில் சில ராசிக்காரங்களுக்கும் உண்டுங்க. அப்போ இந்த நட்சத்திரக்காரத்தில் பிறந்து துளாராசியாக இருக்குன்னு வச்சுங்க, எப்பயுமே
ஒரு பணம் கண்ணோட்டத்திலேயோ அவங்கக்கிட்ட என்ன லாபம் கிடைக்கும், அவங்கக்கிட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும், அதே போல் எதிலையாவது ஒரு இன்வால்மெண்ட்டு வந்து ஒரு ஆசை அபிலாசைகளை வச்சு அதனால ஒரு ஹெல்த்தை கெடுத்துக்கிறதோ அல்லது ஒரு பணத்தையே இழந்துருவாங்க. சுக்கரன் இல்லைங்க, ஹெல்த்தை கெடுத்துக்கிறதுன்னு என்னதுங்க, நம்மளுடைய தாம்பத்தியத்திலேயோ அல்லது சுகத்திலேயோ ஒரு பிரச்சனையை கெடுத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட்டு வந்து நிறைய ஒரு லாஸ் பண்ணிடுவாங்க. இந்த தொடர்பும்பாங்கள அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட. அப்போ இருதார தோஷமெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கவனமாக துளாராசிக்காரங்களை சட்டுன்னு திருமணம் பண்ணாதீங்க. ஏன்னா லவ்வபிள் பர்சனாக இருப்பாங்க, லவ் அஃபெக்ஷனாக இருப்பாங்க, சிற்றின்பத்துக்கு வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கான சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டானோ அதுலேயும் பிரச்சனையாகும், நடுமத்தியில் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து போகிறது கூடிய அமைப்பு உண்டு. அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவம்தான். சரிங்களா? நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தக்கூடிய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இத்தனையும் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய மனப்பக்குவம் அமையணும். மனக்கசப்போடு இருந்தாலும் நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டு சரி நமக்கு இதுதான் விதிச்சது அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போய் உங்களுடைய பாசிட்டிவில் அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு வாங்க. அப்போ நல்லாயிருக்கும் லைஃபு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பொதுவாகவே 70%, ஏன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 80% எப்படின்னா நல்ல பேர் அமையிறதுங்கிறதே கஷ்டமாக போச்சு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பெண்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய எதிர்பார்க்குறாங்க. நம்ம அம்மா அப்பாவோட தரம் என்ன, நம்ம அம்மா அப்பா என்ன காப்பாற்றினாங்க, நம்ம அம்மா அப்பாவுடைய சூழ்நிலை என்ன, இப்படி பார்த்துக்கிறாங்க. இதை விட எல்லாமே அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு என்ன செய்கிறாங்க, டிசைன் பண்ணிக்கிறதோ அல்லது அவங்களே ஒரு என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் இருக்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடுது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இங்கே தொழில்காரகனான ஆயுள்காரகனான உச்சம் பெற்று இருக்கிறனால யாருங்க, சனி பகவான் இங்கே உச்சங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடியவருக்கு வந்து அங்கே 7ஆம் பாவகம் என்ன நீச்சம். ஸோ தொழிலை டவுன் பண்ணிடும் அல்லது நீச்சமாக ஆக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு, நமக்கு சொல்யூஷன் உண்டு. கோயில் வழிபாடு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் நல்ல கேள்விகள்லாம் கேளுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எல்லா சந்தேகமும் நம்ம சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.